ஏ.ஆர். ரஹ்மானுடைய மூத்த அக்கா ஏ.ஆர். ரைஹானா. இவங்க தேவா அவர்களினுடைய இசையில சாக்லேட் அப்படிங்கிற படத்துல மல்ல 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 மருதமல்லே இந்த பாட்டை பாடினதன் மூலமாக தன்னுடைய திரை வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. இவங்க கணவருடைய பேரு ஜி. வெங்கடேஷ். இந்த தம்பதியருக்கு 1987 முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தைக்கு பேரு ஜி.வி. பிரகாஷ். அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தைக்கு பேரு பவானி. இவங்க ரீசெண்டா வெளிவந்த விடுதலை படத்தோட ஹீரோயினியா நடிச்சிருந்தாங்க. இவரு சின்ன வயசுல மியூசிக் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால இவருடைய தாய் மாமா ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் பண்ண ஜென்டில்மேன் படத்துல இருக்கக்கூடிய சிக்கு புக்கு ரயிலு அப்படிங்கிற பாடல ஜி.வி. பிரகாஷ் தன்னுடைய 6வது வயசுல பாடுறாரு. இதன் மூலமாக இவருடைய திரை வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் ஸ்கூல் படிப்பு படிச்சு முடிச்ச இவரு ஆடியோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பையும் படிச்சு முடிக்கிறாரு. காலேஜை முடிச்ச இவரு நம்ம மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல இவரு நிறைய பேர் அப்ரோச் பண்றாரு. இவரை நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க. ஆனா இவர் ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிறதுனால யாரும் இவரை நம்பி படத்தை இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு தரல. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில 2006ல வசந்த பாலன் அப்படிங்கிற டைரக்டர் வெயில் படத்துல மியூசிக் பண்றதுக்காக வேண்டி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா முதல் 4 டியூன் போட்டு காட்டுறாரு. அவருக்கு பிடிக்கல. அப்புறம் 5ஆவதா போட்ட டியூன் தான் வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற அந்த பாட்டு வரும். இவர் இந்த வெயில் படத்தின் மூலமாக தன்னுடைய 19வது வயசுலயே மியூசிக் டைரக்டராக ஆகிறாரு. இந்த வரிசையில பார்க்கும் பொழுது மதராசப்பட்டினம் 1000ல் ஒருவன். இந்த 1000ல் ஒருவன் அப்படிங்கிற படத்துல ஃபர்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் அமைக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அதுல விலகிட்டாரு. ஜி.வி. பிரகாஷ் புக் பண்றாங்க. இப்ப ஜி.வி. பிரகாஷுக்கு என்னன்னா ரொம்ப சின்ன வயசுலயே இது இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி அந்த மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அவர் பகிர்ந்திருக்காரு. இதை தொடர்ந்து ஆடுகளம், மயக்கம் என்ன இந்த மாதிரியான படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அது அப்படியே தொடர்ச்சியாக இவருடைய 50வது படம் தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச தெறி படத்துல இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் இவருடைய 50வது படமாக இருந்தது. ஜி.வி. பிரகாஷ் மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு சில படங்கள்ல அவர் கெஸ்ட் ரோலா வர்றது வழக்கமாக இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச தலைவா படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருப்பாரு. இந்த டான்ஸ் ஓரளவுக்கு இவருக்கு பாராட்டப்பட்டது. இந்த பாராட்டு தான் இவரை நடிக்கிறதுக்கான ஆசையை தூண்டிடுச்சு. இப்ப இவர் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு. நமக்கு பெருசா நடிப்பு தெரியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆடுகளை நரேனிட போயிட்டு நடிப்புக்கான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டார்லிங் அப்படிங்கிற படத்தின் மூலமாக இவர் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. இந்த மாதிரி மியூசிக் டைரக்டராகவும் நடிகராகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜி.வி. பிரகாஷ் அவர்களுக்கு 2 நேஷனல் அவார்டுகள் கிடைச்சிருக்கு. ஒன்னு வாத்தி படத்துக்காகவும் இன்னொன்னு சூரரை போற்று படத்துக்காகவும். இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் படங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜி.வி. பிரகாஷ் அவர்களுடைய திரைப்பயணம் இந்த மாதிரி தொடர்ந்துட்டு இருக்கு.